இந்தாங்க. என்னது இது? காரமாக ஏதாச்சும் சாப்பிடணும்னு சொன்னீங்களா, சரி அதான் இதை ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாவ், இது சூப்பராக இருக்கு. இட்லி மாதிரியே தெரியலையே, செமையாக இருக்கு. மார்க்ஸ்? நைஸ். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். சான்ஸே இல்லை, சூப்பர். 100 மார்க்ஸ் ஃபார் திஸ். சட்னி சாப்பிட்றதுனால செம மாசாக இருக்குது. சும்மா சாப்பிட்டு இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்க்கலாம். இது மாதிரி நான் சாப்பிட்டே இல்லை, ஃபஸ்ட் டைம். சூப்பர். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஜென்ரலாகவே ரொம்ப ஆயிலாக இருக்கும், ஆனால் அதில் ஆயிலே அந்தளவுக்கு எதுவும் இல்லையே. எப்படி செஞ்சேன்? தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு கிறிஸ்பியான இட்லி பஜ்ஜிங்க. வீடியோ ஃபுல்லாக பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிடுங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு இப்போ நம்ம ஒரு 3 முட்டையை எடுத்து வேக வச்சுக்கலாம். நீங்கள் எக்கு சேர்த்துறனாலும் சேர்த்தலாம், இல்லைன்னா வெறும் இட்லியில் கூட பஜ்ஜி போடலாம். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக இட்லிக்குள்ளே எக் ஸ்டஃப் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வெறும் இட்லியில் கூட பஜ்ஜி போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தாங்க. எக்கை உரித்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும், ஏன்னா மஞ்சக்கரு ஒயிட்டெல்லாம் தனியாக போயிடாமல் கொஞ்சம் மெதுவாக இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மஞ்சக்கருவும் ஒயிட்டும் தனியாக போகாமல் இருக்கிறதுக்கு உள்ளே ஒரு கை வச்சுக்கிட்டிங்கன்னா தனித்தனியாக போகாது. பாருங்கள், அழகழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக நமக்கு 15 ஸ்லைஸ் வந்திருக்கு. இதில் மஞ்சக்கருவோடு சேர்த்து 10 இருக்குங்க. ஒயிட்டெல்லாம் கழிச்சிட்டு வெறும் மஞ்சக்கரு மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம எக்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு, இது 3ஐயும் சேர்த்து நல்லா ஆயில் இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒவ்வொரு எக்காக நம்ம போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தோடனே நீங்கள் எடுத்து ஒரு தட்டில் தனியாக வச்சுருங்க ஓரமாக. இதை நம்ம இட்லிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது இன்னுமே ஸ்பைசினஸ் ஜாஸ்தியாக இருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். நான் ஏற்கனவே மாவில் உப்பு, சோடா உப்பு எல்லாம் போட்டு கலக்கி வச்சுருக்கிறேங்க. இந்த மாவுக்குன்னு ஒரு சீக்ரெட் டிப்ஸ் இருக்குது. அது நான் வேறு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன், வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் இட்லி ஊற்றிடலாம். இது மாதிரி துணி யூஸ் பண்ணி இட்லி ஊற்றுறவங்க இதே மாதிரியே இட்லி ஊற்றிக்கோங்க. இல்லை சில்வர் பாத்திரம் வச்சுருக்கிறவங்க லைட்டாக அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம எக் ஃப்ரை வைக்க போகிறோம். எக் ஃப்ரை எல்லாத்துலேயும் வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம மாவு ஊற்றி அதை ஃபில் பண்ணிக்கலாங்க. மஞ்சக்கரு இருக்கிற மாதிரி எக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரெண்டும் சேரும்போது வெறும் எக்கு இருக்கிறத வச்சிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் இருக்காது. எல்லா எக்கையும் இப்படி வச்சதுக்கப்புறம் மாவு ஊற்றி ஃபில் பண்ணி அதை நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. அது நான் இன்ஸ்டன்ட் மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். சக்தி பஜ்ஜி மாவு மிக்ஸ் அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னதான் இன்ஸ்டன்ட் மாவாக இருந்தாலுமே அதில் லைட்டாக கொஞ்சம் உப்பும் சோடா உப்பும் போட்டு நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா பஜ்ஜி இன்னுமே உப்பி செம்ம சூப்பராக வரும். வேணுங்கிறவங்க இந்த டிப்ஸை எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பஜ்ஜி மாவு மிக்ஸு ரெடி ஆயிடுச்சுங்களா, அதே மாதிரி தட்டை போட்டு மூடி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இட்லி வந்துருச்சான்னு பார்ப்போமா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அது ஆறுறதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுருவோம். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பக்காவாக இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அப்படியே லட்டு லட்டாக வந்திருக்குது. இதை அப்படியே ஓரமாக ஆறுறதுக்கு வச்சிடலாம். இப்போ நம்ம அதுக்கு சட்னி ரெடி பண்ணுவோம். இது சோம்பேறி சட்னின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படிங்கிறதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரி சட்னி இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதுக்கு நம்ம இப்போது 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அதை நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி, நல்லா பெரிய பெரிய தக்காளி 2 தக்காளி எடுத்து அதையும் நீளமாக கட் பண்ணிக்கோங்க.
அது கூட ஒரு 4 வரமிளகாவும் சும்மா இத்தினூண்டு கொத்தமல்லி, இது இவ்வளோதாங்க இதோட ஐட்டம்ஸே. இப்போ பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில், அது கூட வரமிளகாவை ஃபஸ்ட்டு நம்ம வணக்கி தனியாக எடுத்து வச்சிடணும் தட்டில். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி அது எல்லாமே ஒட்டுக்கா ஆட் பண்ணி கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு அளவுக்கு வணங்கினா போதும். அது வணங்கினதுக்கப்புறம் கடைசியாக இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதில் வந்து வரமிளகாவை போட்டு உங்களுக்கு வேணும் கொஞ்சம் புளிப்பாக வேணும் அப்படின்னா லைட்டாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அதில் நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஏன்னா காரம் இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கலக்கி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இட்லி எடுத்து நம்ம எப்போவுமே பஜ்ஜி போடுற மாதிரி நல்லா உள்ள பேட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா பஜ்ஜி வந்து செம்ம சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போது நம்ம சோடா உப்பும் கொஞ்சம் உப்பும் கலந்துக்கனால எனக்கு பார்த்திங்களா எவ்வளோ பஃபியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா புஷ்ஷுன்னு வரும். நீங்கள் அது கலக்காமல் போட்டிங்கன்னா கொஞ்சம் சப்பன மாதிரி தான் வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாவ், பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை சூடாக சர்வ் பண்ண போகிறோங்க. அது மேலே அப்படியே சட்னி ஊற்றிட்டு ஊற வச்சு நீங்கள் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடடடடா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோட ரிவ்யூ நீங்களே என் ஹஸ்பண்ட் சொல்லி கேட்டிருப்பீங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து எத்தனை பேருக்கு அப்ரிஷியேஷன் கிடச்சதுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். நிறையா பேர்த்துக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.